ஹாய் பிரசாத் எக்ஸல் ஸ்கூலிங்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சேவ் அண்டு ரீடூவை பற்றி பார்த்துருந்தோம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார். இந்த இடத்துக்கு பேர் தான் குயிக் அக்சஸ் டூல் பார். இதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு வேண்டிய மாதிரி நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்து ஒரு ஃபியூ செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் print preview ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இங்கே உங்களுக்கு இந்த print preview ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஐ மீன் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்துக்கலாம். நீங்கள் ரைட் கண்ட்ரோல் பி அப்படி கொடுத்தீங்கனாலும் இட்ஸ் அ ஷார்ட்கட் கீ ஃபார் print. ஓகேவா? ஸோ print preview கொடுத்துக்கலாம். ஆர் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சார்ட், அசெண்டிங், டிசெண்டிங். உங்களுக்கு ஒரு டேட்டாவை டைப் பண்ணிட்டு சார்ட் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஐகான்ஸ் மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து இது இல்லாமல் வேறு எதனா ஆப்ஷன்ஸ், அதாவது மோர் கமெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா யூ கேன் சி இங்கே வந்து ஓகே மோர் கமெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வரும். இதில் ரைட் சைடில் இருக்கிறது தான் இந்த குயிக் அக்சஸ் டூல் பார். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாப்புலர் கமெண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் டவுன் ஆகுது. ஆனால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். அதாவது ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸலில் என்னென்னலாம் ஐகான்ஸ் இருக்கோ, என்னென்னலாம் டேப்பில் என்னென்னலாம் ஐகான்ஸ் இருக்கோ எல்லா ஐகான்ஸும் இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து இப்படி சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ வித் த டேப். ஓகே, ஹோம் டேபா, இன்சர்ட் டேபா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அசெண்டிங் டிசெண்டிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் வந்து டேட்டா டேப்பில் தான் இருக்குது. அப்போ டேட்டா டேப் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இப்படி வருது. உள்ளே போயிட்டு எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஏன்னா சார்ட் அசெண்டிங், சார்ட் டிசெண்டிங் தான். அப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி சார்ட் அசெண்டிங், சார்ட் டிசெண்டிங் அப்படின்றது ஆடுன்னு கொடுத்துட்றேன். ஸோ நம்மளால் ஆட் பண்ண முடியாது. கிளிக் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்துடுது. சரியா? இங்கே வந்துடுது. நான் ரேண்டமாக ஒரு ஃபியூ நம்பர்ஸ் என்டர் பண்ணுறேன். ரைட், இதை நம்ம சார்ட் பண்ணணும். இப்படி கர்சர் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அசெண்டிங், இது வந்து Z to A கிளிக் பண்ணிங்கன்னா டிசெண்டிங். புரிஞ்சுங்களா? நார்மலாக நம்ம வந்து அந்த டேப்பில் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்தே பண்ணிக்கலாம். பட் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல போனால் நீங்கள் வந்து த்ரூ ஷார்ட்கட் கீ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஷார்ட்கட் கீ அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் எப்படி எனேபிள் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் பற்றி நீங்கள் கூகுள்லையோ சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ் வரும். ஓகே, அது எல்லாத்தையும் நீங்கள் பைஹார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் உட்காராது. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு கீ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஆல்ட், இந்த ஆல்ட்னு ஒரு கீ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் எந்த ஷார்ட்கட் கீ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஷார்ட்கட் கீஸை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்களே ஷார்ட்கட் கீ எனேபிள் ஆகிடும் அப்படின்றது. நான் இப்போ கர்சர் வந்து எந்த டேட்டாவை நான் சார்ட் பண்ண போகிறேனோ அந்த டேட்டாவில் கர்சர் வச்சுக்கிட்டா போதும். அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கர்சர் அதில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்பில் இருக்கிற லெட்டர்ஸும் காமிக்குது. இப்போ ஹோமில் இருக்கேன் அப்படின்னு ஹோம்லேயே இருந்துக்கிட்டு கூட நம்ம ஆல்ட் ப்ரெஸ் பண்ணால் அந்த டேப் காட்டுது. இப்போது டேட்டா டேப்குள்ளே தான் நம்ம போகணும். ஏ ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டா டேப்குள்ளே போயிடும். ஆல்ட்டு ஏ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. வி நீட் டு ப்ரெஸ் டிசெண்டிங். அப்போ டிசெண்டிங்னா என்ன ப்ரெஸ் பண்ணோம்? SD. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஐம் ப்ரெஸ்ஸிங் SD. எஸ் தனியாக டி தனியாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிசெண்டிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எந்த டேப்பில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸையும் எந்த டேப்பில் இருக்கிற ஐக்கானுக்கும் நீங்கள் ஷார்ட்கட் கீ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் என்ன, நீங்கள் மவுஸில் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அசெண்டிங் பார்த்தோம், அசெண்டிங் டிசெண்டிங் பார்த்தோம். அசெண்டிங்க்கு
alt plus A plus SA, அதே மாதிரி alt plus SA plus SD. ஓகே, ascending and descending. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து சார்ட்டுக்கு மட்டுமே நம்மளுக்கு தனி கிளாஸ் இருக்குது. சார்ட்டிங் பற்றியே நிறைய சிங்கிள் காலம் சார்ட்டிங், மல்டிபிள் காலம் சார்ட்டிங், கலர் பேஸ்டு சார்ட்டிங் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம இப்போ பார்த்தது வந்து சிங்கிள் காலம் சார்ட்டிங். ஸோ நம்ம கர்சர் எங்கே வச்சுருக்கோமோ அதை பர்ஸ்ட் பண்ணி, இப்போ 4-5 காலம்ஸ் இருக்குது அப்படின்னா 4-5 காலமும் இட் வில் கெட் ரீஅரேஞ்ச்டு. சரியா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வில் see you in next video.